இந்த சத்திரம் காவல்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அவர் செஞ்ச தப்பு என்னங்க? இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். இடம் இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அப்போ எதாவது தப்பு செஞ்சாரா? அவர் தீமை செய்யலை, ஆனால் அவர் நன்மையும் செய்யலை. இயேசுவுக்கு பிறக்க இடம் இருக்கா? கன்னியான அன்னை மரியாளுக்கு இயேசுவுக்கு பிறப்பு கொடுக்க ஒரு இடம் இருக்கான்னு தேடி வந்த பொழுது அந்த சத்திரத்தினுடைய அந்த காவல்காரன் சொல்கிறான், நானே ஃபுல்லாக இருக்கிறேன், ஐ எம் ஃபுல், ஐ கேனாட் ரிசீவ் யூ. அதாங்க அவன் செஞ்ச தப்பு. அவருக்கு இருந்த பிரச்சனை என்னென்னா, இயேசுனுடைய பிறப்பிற்காக வந்த பொழுது அவர் சொன்னார், உனக்கு இடம் இல்லை இங்கே, நானே இங்கே ஃபுல்லாக இருக்கிறேன். இன்றைக்கி இயேசுவுக்கு நம்மளுடைய குடும்பங்களிலோ நம்மளுடைய வாழ்க்கையிலையோ பிறக்க முடியாத காரணம் நம்ம ஃபுல்லாக இருக்கிறோம், நம்ம ரொம்ப நிறைவாக இருக்கிறோம் மற்ற காரியங்களில். அதனால் இயேசுவுக்கு பிறக்க ஒரு இடம் கொடுக்க நம்மளால் முடியல. நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஃபில்னஸ்லேருந்து மாற்ற நம்மளால் முடியலை. ஆண்டவருடைய காட்சி கிடைக்கணும்னா, ஆண்டவருடைய திருக்காட்சி கிடைக்கணும்னா நான் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. நான் என்னை எம்டி பண்ணாதான் எனக்கு ஆண்டவரை பார்க்க முடியும். எம்டியான ஒரு புல் தொழுவத்தில் தான் ஆண்டவர் போய் பிறந்தார். அங்கே அவருக்கு இடம் இருந்தது. இனி உங்களுக்கு ஒரு நோய் இருக்கா, இல்லை திருமணம் ஆகலையா, ஒரு குழந்தை தடை இருக்கா, அதில் ஃபில்லாக இருக்காதீங்க. அந்த வேதனையில் ஃபில்லாக இருக்காதீங்க, அந்த நோயில் ஃபில்லாக இருக்காதீங்க, அந்த பயத்தில் ஃபில்லாக இருக்காதீங்க. ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, எம்டி பண்ணுங்க. எம்டி பண்ணிட்டு என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஒரு 1000 பேரை சேர்த்துக்கோங்க உங்களுடைய ஜெபத்தில். உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் ஜெபத்தின் வழியாக ஆசீர்வதிப்பார்.